வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. எப்போதுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கருத்தான பாடல்களை பாடும் பொழுது அவைகள் நம் உள்ளத்தை உயிர்ப்பிக்கும், விசுவாச வாழ்க்கையில் உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடலின் பின்னணியை அறிந்து கொள்ளுவோம். இங்கிலாந்தில் 2 சகோதரிகள் எப்பொழுதுமே இணைந்து பாடல் அமைப்பார்களாம். ஒரு சகோதரி எழுதுவார்கள், ஒரு சகோதரி இசை அமைப்பார்கள். ஒரு நாள் அவர்களுடைய போதகர் ஒரு வேத பகுதியை கொடுத்து, என்னுடைய பிரசங்கத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பாடலை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 29 வசனங்கள் அடங்கிய பகுதி. அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போகும் பொழுது, இரவிலே படுத்து நித்திரையாயிருக்கின்ற பொழுது ஆண்டவர் கனவிலே அவரோடு பேசுகின்ற காட்சி. அந்த இடத்திற்கு அவர் பெத்தேல் என்று பெயரிடுவார். அதற்காக அந்த சகோதரி சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் என்பவர்கள் அருமையாக பாடல் எழுதினார்களாம். இன்னொரு சகோதரி எலிசா ஆடம்ஸ் என்பவர்கள் அந்த பாட்டிற்கு இசை அமைத்தார்கள். அந்த பாடல்தான் மண்டை கர்த்தரே நான் சேரட்டும், சேலோவை சுமந்து நடப்பேனும், நாமல் என்றுமே மண்டை கர்த்தரே, மண்டை கர்த்தரே நான் சேர்வதே. மிகவும் அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாடல் 1841ஆம் வருடம் இயற்றப்பட்டது. எப்பொழுது பாடினாலும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் பரலோக தரிசனத்தையும் கொடுக்கின்ற பாடல். இந்த பாடலில் நிறைய சிறப்புகள் உண்டு. ஒரு தடவை 3 வேதாகம பேராசிரியர்கள் பாலஸ்தீனாவிற்கு சுற்றுலா சென்ற பொழுது, சீரியா நாட்டில் உள்ள 50 கிறிஸ்தவ மாணவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அரபு மொழியிலே இந்த பாடலை கேட்டு அவர்கள் பாடினதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். இன்னொரு காரியமும் சிறப்பும் இந்த பாடலுக்கு உண்டு. 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி உடைந்து மூழ்க ஆரம்பித்த பொழுது சிலர் தப்பிச் சென்றனர், சிலர் மரித்து போய்விட்டனர். அந்த சமயத்தில் இந்த பாடல் அங்கே இருந்த இசை குழுவினரால் இசைக்கப்பட்டது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டே மீதி இருந்தவர்கள் விண்ணுலகம் சென்றார்கள். இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பவை. நீர் என்னை நடத்தும் பாதையெல்லாம் விண்எட்டும் ஏணி போல் விளங்குமாம், தூதர் அழைப்பாரே உம்மண்டை கர்த்தரே நான் சேரவே. அன்பானவர்களே, இந்த பாடல் பல மொழிகளில் உலகமெங்கும் மொழிபெயர்க்கப்பட்டு அநேகரால் பாடப்பட்டு வருகின்றது. மெய்யான ஆறுதலை கொடுக்கின்ற பாடல் இது. பாடி பாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை கட்டாயம் உணருவீர்கள். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.